சூரசம்ஹாரம் முடிந்ததும் குளிக்கும் முறை. கந்தசஷ்டி விரதம் துவங்கி 6வது நாள் இன்று. மற்ற 5 நாட்களை விரதம் மேற்கொள்ள முடியாதவர்கள் கூட இன்றைய நாள் முருகனை நினைத்து விரதம் இருப்பார்கள். இன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருப்பவர்களுடைய வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. இன்று மாலை திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடைபெறும். சூரசம்ஹாரம் நடந்து முடிந்த பிறகு விரதம் இருக்கும் பக்தர்கள், விரதம் இல்லாத பக்தர்கள் அனைவருமே தலைக்கு குளிக்க வேண்டும் என்பது சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி தலைக்கு குளிக்கும் போது நீங்கள் பின் சொல்லக்கூடிய விஷயங்கள் பின்பற்றினால் உங்களுடைய நீண்ட நாள் கஷ்டமும் ஒரு நொடி பொழுதில் விலகும். இன்றைய தினம் மாலை சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் நம்முடைய வீட்டில் முருகப்பெருமானை நினைத்து எப்படி தலை குளிப்பது, நம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் எந்தெந்த பொருட்களை எப்படி சேர்க்கலாம், குளிக்கும் போது முருகனின் எந்த நாமத்தை உச்சரிப்பது, ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவினை பார்க்கும் போதே தண்ணீர் தயார் செய்ய துவங்கி விடுங்கள். ஒரு சின்ன சொம்பு அல்லது ஏதாவது சுத்தமான பாத்திரம் எடுத்து கொள்ளுங்கள். அந்த பாத்திரம் நிரம்ப தண்ணீர் எடுத்து கொள்ளுங்கள். அதில் 6 துவரம் பருப்பு, 6 சிட்டிகை மஞ்சள் தூள், 6 சிட்டிகை சந்தனப்பொடி அல்லது சந்தன கட்டி, கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சமாக பன்னீர் ஊற்றி இந்த தண்ணீரை ஒரு மூடி போட்டு அப்படியே ஓரமாக வைத்து விடுங்கள். இந்த தண்ணீரில் போடப்பட்டிருக்கும் பொருட்கள் அனைத்தும் அந்த தண்ணீரோடு சேர்ந்து ஊறட்டும். இந்த பொருட்கள் எல்லாமே முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பொருட்கள். பிறகு மாலை சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் இந்த தண்ணீரை வடிகட்டி எடுத்து கொள்ளுங்கள். இந்த தண்ணீரை கையில் வைத்துக்கொண்டு ஓம் முருகா, குருமுருகா, அருள்முருகா என்ற இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லி இந்த தண்ணீரை குளிக்கின்ற தண்ணீரோடு இந்த சக்தி வாய்ந்த முருகன் அருள் பெற்ற தீர்த்தத்தையும் சேர்த்து ஓம் முருகா, ஓம் முருகா என்ற நாமத்தை மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இந்த தண்ணீரை கொண்டு தலைக்கு குளித்து விட்டு வரவும். ரொம்ப உடம்புக்கு முடியாதவர்கள் காலையில் தலை குளித்து விட்டோம், மாலையில் தலை குளிப்பது எப்படி என்று கேட்டால், உடம்புக்கு குளித்தால் மட்டும் போதும். அதுவும் முடியாதவர்கள் இந்த தீர்த்தத்தை எடுத்து தலையில் தெளித்து கொள்ளுங்கள். குளித்து வந்த பிறகு முருகப்பெருமானை உங்கள் வீட்டு பூஜை அறையில் உங்களால் எப்படி முடியுமோ அவ்வளவு எளிமையான வழிபாட்டை மேற்கொண்டாலே போதும். உங்களுக்கு பிடித்த கஷ்டங்கள் அனைத்தும் இன்றையோடு உங்களை விட்டு விலகிவிடும். ஆதி அற்புத வாய்ந்த சக்தி வாய்ந்த இந்த நாளில் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு லட்சக்கணக்கான முருகபக்தர்கள் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்து வேண்டிக் கொண்டிருக்கின்றனர். அந்த சமயத்தில் அனைவரும் மனதிலும் முருகர் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் நாம் வைக்கக்கூடிய வேண்டுதலானது நிச்சயம் பலிக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மனதை ஒருநிலைப்படுத்தி ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி என்று சொல்லுங்கள்.